அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஏக தேவனும் மெய்யான தேவனும் மகாதேவனும் என்னென்றைக்கும் சோத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கு மேலான தேவனாக இருக்கிற ஆண்டவராக இயேசு நாமத்தாலே உங்கள் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். புதிய வருஷத்திலே பிரவேசித்திருக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவர் தாம் எங்களை கரம் பிடித்து நடத்துவாராக. இந்த புதிய வருஷத்திலே ஏராளமான ஊழியக்காரர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லியிருப்பார்கள். அதில் ஏராளமான ஊழியக்காரர்களை நான் பார்க்கும்போது சில வருஷங்களே பார்க்கிறேன், பேப்பரில் ஒரு காகிதத்தில் எழுதி வைத்துக்கொண்டு தீர்க்கம் சொல்கிறார்கள். இது முற்றிலும் தவறு, இது முற்றிலும் தேவனுடைய வார்த்தைக்கு வேதத்துக்கு விரோதமானது என்பதை தாழ்மையோடு சொல்லிக் கொள்கிறேன். தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்க. அது அவர்களாகவே யூகித்து சொல்கிற தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம் என்பது அந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியிலே நிரம்பி ஆண்டவர் அந்த நேரத்தில் என்ன கொடுக்குறாரோ அதுதான் உண்மையான தீர்க்க தரிசனம். இதை மட்டும் மறந்து விடாது இருப்பீர்களாக. அது மட்டுமல்ல, அப்போஸ்தலர் 2:38 படியாக ஆமென், பாவம் மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானசம் பெறுங்கள், அப்பொழுது பரிசுத்த வரத்தை பெறுவீர்கள் சொன்ன வார்த்தையின்படியாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானசம் பெறாத யாருக்கும் பூரணமான அபிஷேகம் கிடையாது என்பதை வேதம் சொல்கிறது. தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த பூரணமான அபிஷேகம் இல்லாத எந்த ஊழியக்காரரும் தீர்க்கதரிசியில் இருக்க முடியாது, அப்போஸ்தலராக இருக்க முடியாது. இது வேதம் சொல்கிற சத்தியம். தயவு செய்து இதை ஏற்றுக்கொள்ளுங்க, தியானம் பண்ணுங்க, ஏமாந்து போகாது இருப்பீர்களாக. ஆதலால் பேப்பரில் எழுதி வைத்துக்கொண்டு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் முக்கியத்துவமே கொடுக்காதீங்க. ரொம்ப கவனமாக இருங்க. இன்றைக்கு நாட்களில் கடைசியில் நாட்களில் தேவனுடைய வார்த்தையிலுமே உறுதியாக இருங்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு செய்தியை ஜெபத்தோடு கேட்பீர்களாக. 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ஆகியால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். அதாவது யோசபாத் கையிலே யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கையில் கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாயிருந்தது. ஆமாம், கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமாம். தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாம் பார்க்கிறோம். இந்த யோசபாவுடைய கையில் அவன் ராஜ்யபாரத்தை சொன்னால் இன்றைக்கு நாம் ஆவிக்கிரபரமாக நம்முடைய குடும்பத்தை திடப்படுத்தினார். அவனுக்கு ஏராளமான ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாக இருந்த சொல்லப்பட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கார். அந்த ஆசீர்வாதத்தை இந்த புது வருஷத்தை நாம் பெற்றுக்கொள்வதில் கவனமாக இருக்க வேண்டும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை. அப்படியானால் இந்த யோசபாத்துடைய கையிலே ஆண்டவர் அவன் ராஜ்யபாரத்தை திடப்படுத்த அவனுக்கு ஏராளமான ஐஸ்வர்யம் மகிமை கொடுப்பார். காரணம் என்ன? காரணம் இல்லாமல் இருக்காது அல்லவா? அதுதான் முக்கியமான சத்தியம். அதை மட்டும் நீங்கள் விட்டுவிடக்கூடாது. 17:4 சொல்கிறது, தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல், எந்த மனுஷன் ஊழியக்காரன் சொல்கிற மாற்றபடி நடவாமல், பாருங்க, நடவாமல் அவருடைய கற்பனையின்படி நடந்து கொண்டான். தேவனுடைய கற்பனையின்படி நமக்கு நடக்க வேண்டிய காட்டும்படியாக தேவன் ஏராளமான கற்பனைகளை கொடுத்திருக்கிற அந்த நீதி நியாயங்களின்படி நடந்தால்தான் நமக்கு ஆசீர்வாதம். இந்த யோசபாத் பாருங்கள், காரணம் என்ன சொன்னால் ஆண்டவருடைய கற்பனையின்படி நடந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் இன்றைக்கு நாம் மிகவும் முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காரியம். ஏன் கர்த்தருடைய கற்பனையின்படி நடக்க வேண்டும் என்று வேதம் சொன்னால் கவனிங்க. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏதோ ஒரு சபையின் வார்த்தையை கேட்கும்படி ஆண்டவர் சொல்லவில்லை. ஏதோ ஒரு ஊழியர் நமக்கு பிடித்தமான ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாங்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படைய வேண்டும் சொல்லப்படவே இல்லை. நாம் ஏசப்பா கொடுத்திருக்கிற அந்த கற்பனை கீழ்ப்படைய வேண்டும். ஒருவேளை அப்படிப்பட்ட ஊழியக்காரர் மூலம் கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தைன்னு சொன்னால் அது வேதத்துக்கு ஒத்து போகிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒத்து போகாத எந்த ஒரு உபதேசத்தை எடுத்துக்கொள்ளவே கூடாது. இதில் கவனமாக இருப்பீர்களாக. நம்ம நன்றாக தெரியும், உபாகம் 28:3 முதல் 14 வசனங்கள் பார்க்கிறோம். ஆசீர்வாதமான மழை அப்படிப்பட்ட வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உன் மாப்பிசைகிற தொட்டி ஆசீர்க்கப்படும், கற்பத்து கண்டி ஆசீர்க்கப்படும், கையின் பிரயாசத்தை ஆசீர்விப்பேன், நீ கடன் கொடுப்பாய், கடன், எல்லாம் நமக்கு தேவையான எல்லா விதமான ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்கள் மழையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் 1-2 வசனங்கள் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, இன்றைக்கு இந்த வாஸ்துக்களை இன்றைக்கு நான் உனக்கு கொடுக்கிற கட்டளையின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாக இருப்பாயானால், உன் தேவநாயகத்தோட சத்தத்துக்கு நீ உண்மையாக செவி கொடுப்பாயானால் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து பலிக்கும். இதுதான் முக்கியம். இதை நீங்கள் விட்டு விடவே கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த கடைசி காலத்தில் அவனோட வார்த்தையிலே நாம் இருந்தால்தான், அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருந்தால் நமக்கு எல்லா விதமான ஆசீர்வாதம் உண்டு. அவருடைய கற்பனைக்கு பயப்படுவதில், ஒரு கற்பனைக்கு கீழ்ப்படுவதில் ஒரு பயம் இருக்க வேண்டும். பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்பட வேண்டும். இன்னொன்று, ஏன் கர்த்தருடைய கற்பனைபடியாக நடக்க வேண்டும், அவருடைய கற்பனை கீழ்ப்பட வேண்டும் என்று சொன்னால், உபாகமம் 26ஆம் அதிகாரம் 18-19 வாசிக்கிறேன் பாருங்க. கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லி இருக்கிறபடி நீ என்னுடைய கட்டளைகள் எல்லாம் கை கொண்டால், பாருங்க என்ன அழகாய் ஆண்டவரே சொல்லுகிறார், நீ என்னுடைய கட்டளைகள் எல்லாம் 1-2 அல்ல, எல்லாம் கை கொண்டால்
எனக்கு சொந்த ஜனமாயிருப்பாய். ஆமென். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கபடி செய்வேன். ஆமென். என்ன அருமையான வார்த்தை பாருங்க. அது மட்டுமல்ல, நான் சொன்னபடியே நீ உன் தேவனாய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்று இன்றைக்கு நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை பாருங்க. எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை. நீ எனக்கு சொந்த ஜனமாய் இருப்பாய், எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய், நான் உண்டு பண்ணின அத்தனை மக்கள் மத்தியில் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியும் கனவுமாய் வைப்பேன்னு சொல்லியிருக்காரு பாருங்க. அப்படின்னா இது நிறைவேற வேண்டுமானால் என்ன நடக்க வேண்டும்? அவருடைய கற்பனைகளுக்கு உண்மையாக கீழ்ப்படுகிற ஒரு இருதயம், அவர் கற்பனைப்படியே நடக்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை. மூன்றாவதாக உபாகமம் 6ஆம் அதிகாரத்தில் பாருங்க, ஏன் அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று என்ன அழகாக சொல்கிறார் பாருங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் கருத்தாய் கைக்கொள்வீர்களாக. கருத்தாய் கைக்கொள்ள வேண்டும். யாரும் அசட்டியாக கை கொள்ளக்கூடாது. ஆண்டுடைய கற்பனை கொடுத்து அசட்டியாக இருக்கக்கூடாது, நிர்விசாரமாக இருக்கக்கூடாது, ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏதோ மற்ற காரியங்கள் யாரோ ஒருத்தர் சொன்ன காரியங்கள் கொடுத்து நாம் நிறைவேற்ற கவனமாக இருக்கிறோம், கருத்தாக இருக்கிறோம். ஆனால் இயேசுப்பாவுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவதிலே, அதை கை கொள்வதிலே மிகவும் கருத்தாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். கருத்தாய் கை கொள்வீர்களாக. ஏன்? நீ நன்றாய் இருக்கிறதற்கும் கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த நல்ல தேசத்தில் நீ பிரவேசித்து அதை சுதந்திரிப்பதற்கும் கர்த்தர் தாம் சொன்னபடி உன் சத்துருக்கள் எல்லாம் உன் முகத்திற்கு முன்பாக துரத்தி விடுவதற்கும் நீ கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமா இருக்கிற சேவாயாக. நீங்கள் நன்றாய் இருப்பதற்கு, சத்துருக்கள் எல்லாம் ஆண்டவர் துரத்தி விடுவதற்கு, அவருடைய கற்பனைப்படி செய்ய கவனமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் இன்றைக்கு நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டிய ஒரு முக்கியமான காரியம். ஆண்டவர் சொல்ல, என் வசனத்துக்கு பயந்து நடுங்கிறவனே நான் நோக்கி பார்ப்பேன். இந்த ஏசப்பாவோட வார்த்தைக்கு பயந்து நடுக்க கர்த்தருடைய பிள்ளையோட வாழ்க்கையில் ஏன் ஊழியக்காரட்டே இல்லை? அதனால தான் தாறுமாறான உபதேசம், தாறுமாறான காரியங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம். கிறிஸ்தவம் கேவலப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஊழியக்காரருடைய பேரெல்லாம் அவமாய் போக்கு என்று இருக்கிறது. ஏன்னு சொன்னால் அப்படிப்பட்ட ஊழியக்காரராக தான் நிரம்பி இருக்கிறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு பாருங்க, யோசபாத் கர்த்தருடைய கற்பனையின்படி நடந்ததால் தான் நான் பார்க்கிறோம், 3ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். ஆமென். பாருங்க, ஆண்டவருக்கு பிரியமாக அவருடைய கற்பனைகளெல்லாம் உண்மை உத்தமாக கை கொண்டு அதன்படி நடந்தபடினால்தான் கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். ஆமென். ஏசப்பா நம்மோடு இல்லைன்னு சொன்னால் அவருடைய வாக்குத்தத்தங்கள் எப்படி நிறைவேற முடியும்? ஏராளமான வாக்குத்தத்தங்களை பெற்றிருப்பீர்கள் 1ஆம் தேதியில். வேதம் முழுதும் வாக்குத்தத்தம். ஒவ்வொரு நாளும் ராசிபலன் போல எனக்கு நிறைய ஊழியக்காரங்க வாக்குத்தத்தம் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. வேடிக்கையாக இருக்கிறது, வேதனையாகவும் இருக்கிறது. அப்படி ஏசப்பா நம்மோடு இல்லைன்னு சொன்னால் வாக்குத்தத்தங்கள் நிறைவேற முடியாது. இதெல்லாம் கவனமாய் செவி கொடுக்க உங்கள் இதயத்தை ஒப்பு கொடுக்க முடியாத அன்பா கேட்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். ஆதலால் தான், ஆகையால், பார்த்தீங்களா, ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். அவன் கர்த்தருடைய கற்பனைப்படியெல்லாம் நடந்து கர்த்தர் புரியமாக நடந்தான். ஆதலால் கர்த்தர் அவனோடு இருந்தார். பாருங்க, அதன் நிமித்தம் கர்த்தர் யோசபாத், ஆகையால் இந்த காரியத்தை நிறைவேற்றினபடினாலே கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாயிருந்தது. ஆமென். இதுதான் நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு ஆசீர்வாதம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் 15:7 அதுதான் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இன்றைக்கு புது வருஷத்திலிருந்து ஆண்டுடைய வரை மட்டுமே நம்முடைய குடும்பம் ஆண்டுடைய கையினாலே திடப்படுத்தப்பட வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் ஏராளமான ஐஸ்வர்யம் கனம் மிகுதியாய் காணப்பட வேண்டும். ஏசப்பா நம்மோடு இருந்து சேர காரியம் மகத்துவமாக இருக்க வேண்டும். அன்பாக கேட்கிறான், அந்த ஊழியக்காரர் அந்த ஊழியக்காரர் இந்த கூட்டம் அந்த கூட்டம் என்று ஓடி திரிவதை தயவு செய்து விட்டுருங்க. அது உங்களுக்கு ஒரு நாள் ஒரு ஆஸ்வத்தை கொடுக்காது. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன்னு சொன்னால் இந்த கடைசி காலம் கள்ள தீர்க்க தரிசிகளாலே நிரம்பி இருக்கிற காலமாக இருக்கிற மறந்து விடாது இருப்பீர்களாக. ஆம், வஞ்சிக்கப்படாதபடி காத்துக்கொள்ளுங்க. தேவனுடைய வார்த்தையில் அவர் சொன்ன, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும்.
யோசபாத்தோட கையில் அவன் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தின போல உங்கள் குடும்பத்தை திடப்படுத்துவார். உங்களுக்கு ஐஸ்வர்யம், மகிமையும், கனமும் மிகுதியாயிருக்கும், குறைவா இருக்காது. ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற உங்களை ஒப்புக் கொடுக்கும்படியாக அன்பாய் கேட்கிறேன். அவருடைய வசனத்துக்கு பயப்படுகிற பயம், அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிற ஒரு ஏத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அன்போடு கேட்குறேன். ஏசப்பாட வருகை சீக்கிரமாக இருக்கிறது. அவர் உங்களை ஆசீர்வதித்து மற்றவர்களுக்கு உங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ண விரும்புகிறார். ஆம், அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற உங்களை ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆன். நாம் ஜெபிப்போம். கர்த்தர் கொடுத்த அந்நிய பாஷை வியாக்கியானத்தின் மூலமாக ஆண்டவரே உங்களோடு பேசுகிற சில வார்த்தைகளை கேட்போம். அந்நிய பாஷை வியாக்கியானம் அருமையானதோட பிள்ளைகள் அறிந்து கொள்ளுங்கள். கடைசி கால அடையாளம் என்று வேதம் திட்டவட்டமாக சொல்லுகிற ஏசப்பா வரைக்கு முன்பாக பிரதானமாக காணப்படுகிற ஒரு அடையாளம் அந்நிய பாஷை வியாக்கியானம். இது இயேசு கிறிஸ்து நாமம் தரிக்கப்பட்ட உண்மையான ஊழியக்காரர் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசியின் மூலமாகத்தான் இது நிறைவேறும் என்பதை மட்டும் மறந்து விடாதிருப்பீர்களாக. ஆதலால் இப்போது அதையும் தியானம் பண்ணுங்க, கவனமாயிருங்க. இன்னைக்கு ஆண்டவரே உங்களோடு கூட பேசுகிற வார்த்தையை நாம் கேட்போமாக. எந்த விதத்திலும் உன்னை வேதனைப்படுத்த விரும்பாத உன் தேவனாய் கர்த்தர் இயேசு கிறிஸ்து உன்னோடு பேசுகிறதாவது, உன் வேதனையிலிருந்து நீ விடுதலாக்கப்பட்டா என்று சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவன் நான். உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற தேவன் நான். நீ வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகுதியாய் கிரிச்சர் பலன்படி உனக்கு செய்கிற தேவன் நான். இல்லாத வேலை இருக்க போல் அழைத்து உனக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவன். உன்னை புல்லுலடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையிலே வழி நடத்துகிற தேவன் நான். இப்படியாக உன்னை ஆசீர்வதிக்கிற உன் தேவனை விட்டு விட்டு என்னை மறந்து ஏன் வீணாக அடைந்து திரிந்து கொண்டிருக்கிறாய்? என் வல்லமை குறைந்து போய்விட்டது நினைக்கிறாயோ? அல்ல நீ தேடி போகிற மக்களிடத்தில் என்னை காட்டிலும் அதிக வல்லமை இருக்குன்னு நினைக்கிறாயோ? புத்தியில்லாத இந்த காரியங்களை விட்டு விலகுவாயாக. என்னை பிரியப்படுத்தாத எல்லா காரியங்களை விட்டு விலகும்படியாக உன்னை தைரியமாக ஒப்புக்கொள். நீ கேட்ட வார்த்தையின்படியாக நீ இருக்கிற இடத்துல இருந்து என் வார்த்தைக்கு செவி கொடுப்பாயாக. உச்சந்திலிருந்து உள்ளம் கால் வரை என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற இரத்தை நீ பெற்றுக்கொண்டு நீ உன் குடும்பமாக என் வார்த்தையின்படி மட்டும் நடக்க கவனமாயிருப்பீர்களாக. நான் உனக்கென்று எழுதி வைத்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உண்மையில் வந்து பலிக்கும். நிற்கிறேன் என்று சொல்ற நீ மட்டும் விழுந்து அப்படி காத்துக்கொள்வாயாக. நீ நினைப்பதை காட்டிலும் சீக்கிரமாய் நான் வரப்போகிறேன். உன் நெற்றிலே என் நாமம் தரிக்கப்பட்ட ஒரு மனவாட்டிங்கிற முத்திரை இருக்கிற முறையில் கவனமாயிருப்பாயாக. அக்கிரமமான உபதேசங்களினாலே சத்துருவானவன் ஆத்மாவை கொள்ளை கொண்டு போய் விடாதபடிக்கு உன்னை கவனமாய் காத்துக்கொள். உங்களை நானே நடத்த உன் குடும்பத்தை என் கருத்தில் ஒப்புக்கொடு. நானே நடத்துவேன், ஆசீர்வதிப்பேன், நான் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படியே பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த வாக்குத்தத்தெல்லாம் நிறைவேறட்டும். யோசபாத்துக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் காணப்படட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் மாதாந்திர உபவாச கூட்டம் நியாயாதிபதி இயேசு கிறிஸ்து வருகிறார் ஊழியங்களின் மூலமாக நடைபெறும் இந்த கூட்டமானது இந்த மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை, தொடர்ந்து 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கும் கூட்டங்கள் நடைபெற இருக்கின்றது.
நடைபெறும் இடம் JJCC ஜெப வீடு, ஜெபஞானபுரம் தெரு, சாத்தான்குளம். தேவ செய்தி அளித்து உங்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்க இருக்கிறவர் இன்று கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டு வரும் சகோதரர் ராபின் ஸ்டீபன் அவர்கள். சனிக்கிழமை நடைபெறும் கூட்டத்தின் முடிவில் அனைவருக்கும் ஆசீர்வாதமான மதிய உணவும் வழங்கப்படும். இரு கூட்டங்களிலும் பங்கு பெற்று ஆண்டவர் இயேசு அருள் தேவாசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள வந்து பயனடையுங்கள். தொடர்புக்கு ஸ்டீபன், செல்போன் 6383131229.